உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELC தமிழ். உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமதர் இணைகின்றார். வணக்கம் இராமதர். வணக்கம் தரான அன்பர்களுக்கும் நேர வணக்கம். உங்களுக்கும் அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் இலங்கை தீவில் உள்ள தமிழர் நிலைமைகளை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், சமீப காலங்களில் தூதுவர்கள் மாற்றங்கள் நடைபெற்றது. அமெரிக்காவுடைய தூதுவர் மாற்றம் நடைபெற்றது. அதேபோல் கனடாவுடைய தூதுவர் மாற்றம் நடைபெற்றிருக்கின்றது. புதிய தூதுவராக வந்திருப்பவர் தமிழ் கட்சிகளை சந்தித்திருப்பது போல் தெரிகின்றது. இந்த சந்திப்பு தொடர்பாக யார் யாரை சந்தித்தார்கள் என்ற விடயங்களை நீங்கள் எங்களோட உறவுகளோடு பகிர்ந்து கொள்வீர்களா? நிச்சயமாக. இலங்கைக்கான கனடிய தூதுவர் இப்போது புதிதாக பொறுப்படுத்திருக்கின்றார். அவர் யாழ்ப்பாணத்தில் தமிழ் தரப்புகளோடு ஒரு சந்திப்பு ஒன்று நடத்தி யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து பல்வேறு சந்திப்புகளை நடத்தி இருக்கின்றார். குறிப்பாக அங்கே வருகின்ற போது முதலிலே ஆளுநரை சந்திப்பார்கள். அதுக்கு பின்னர் தமிழ் தேசிய கட்சிகளுடனான சந்திப்புகள் இடம்பெறும். அந்த வகையிலே ஆளுநர் மற்றும் மாவட்ட செயலாளருடனான அந்த சந்திப்புகளுக்கு பின்னர் தமிழ் கட்சிகளுடன் அந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. அதிலே தமிழரசு கட்சி சார்பாக 2 சந்திப்புகள் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக MA சுமந்திரன் மற்றும் CVK சிவஞானம், அதாவது தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர், பதில் செயலாளர் ஆகியோருடன் ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. அதற்கு பின்னர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினருடன் ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. அதற்கு பின்னதாக தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஸ்ரீதரன் அவர்களோடு பிரத்யேகமாக தனி ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே இப்போ கனடிய தூதர், நான் நினைக்கின்றேன், அவர் வருகின்ற போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பிலே அவர்கள் யாரும் இங்கே இல்லாத ஒரு நிலைமையிலே இந்த சந்திப்பு இடம்பெறவில்லை, தெரியவில்லை. ஆனால் அவர்களுடன் இந்த சந்திப்பு இடம்பெறவில்லை. இந்த 3 தரப்புகளோடு, அதாவது தமிழரசு கட்சியோடு 2 சந்திப்பும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு ஒரு சந்திப்புமாக அந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. இராமதர், நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள் தனித்தனிய பதில் தலைவரை தனியாகவும், ஸ்ரீதரன், அதாவது தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்களால் தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரன் பதவியை வகிக்க முடியாமல் இருக்கின்ற அவரையும் பதில் செயலாளரை சந்தித்தார். ஒரு கட்சிக்குள் தரப்பினரை சந்தித்திருக்கிறார். ஸ்ரீதரன் ஏன் தனியாக சந்தித்தார்? ஏன் இவர்கள் தமிழரசு கட்சியாக சந்திக்க முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்? உண்மைதான். உண்மையிலே ஊடக பரப்பிலும் சமூக வலைதளங்களிலும் இந்த கேள்வி வலுவாக எழுப்பப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால், ஒரு தமிழரசு கட்சி என்கின்ற அடிப்படையிலே அந்த சந்திப்பு இடம்பெற்ற நிகழ்விலே முதல் சந்திப்பு அதனுடைய பதில் தலைவர், பதில் செயலாளராக இருக்கின்ற CVK சிவஞானம் மற்றும் சுமந்திரன் ஆகியோருடனான சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. அதுக்கு பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடன் சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. அவை இந்த சந்திப்பினூடாக தமிழ் தரப்பினுடைய பிளவு நிலையை இன்னும் இவர்கள் வலுவாக ஒரு சர்வதேச மட்டத்திலே கொண்டு சென்றிருக்கின்றார்கள் நான் கருதுகின்றேன். என்றால் இது உண்மையிலே தமிழர்களுக்கு ஒரு அவமானம். ஒரு கட்சி சார்பாக எப்படி இவர்கள் அதற்கான அனுமதி இவர்கள் பெற்றிருப்பார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு கட்சியாக இவர் நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் ஸ்ரீதரன், அதை கூட இப்போ கட்சி சுமந்திரன் அவர்கள் அதை புடுங்குவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார். அது அவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அது வேறு விடயம். ஆனால் ஒரு கட்சி தரப்பை அவர்கள் சந்திக்கணும். இது நிச்சயமாக அவர்களாக இந்த சந்திப்பை இந்த தரப்புகளோடு செய்ய வேண்டும் என்று அவர்களாகவே விரும்பி இருக்க மாட்டார்கள். ஒரு தமிழரசு கட்சி என்று சொன்னால் ஒவ்வொரு கட்சி சார்பான பிரதிநிதிகளோடு தான் அவர்கள் சந்திப்பை நடத்தியிருப்பார்கள். அப்படி இருக்கின்ற போது முதலிலே கட்சி சார்பாக வந்த தொடர்பை இவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் சந்தித்ததுக்கு பிற்பாடு நானுங்க ஸ்ரீதரன் தரப்பிலே ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு ஸ்ரீதரன் தனியான சந்திப்பாக அது இடம்பெற்றிருக்கும். அது அப்போது என்ன சொல்லப்பட்டிருக்கும்? இல்லை, அது நாங்கள் கட்சியிலே நாங்கள் இப்படி பிரச்சனைகள் இருக்கின்றது, நாங்கள் தனி அணியாக செயல்படுகின்றோம், எங்களை தனியே சந்திக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அப்படி வைக்கப்படுமாக இருந்தால் எவ்வளவு தூரம் அவமானம். ஆகவே தமிழரசு கட்சிக்குள் இருக்கின்ற இந்த உள்கட்சி பிரச்சனை, இந்த சுமந்திரன் ஸ்ரீதரன் அணிகளுக்கு இடையிலான அதிகார போட்டி, இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு சர்வதேச மட்டத்திலே தமிழ் மக்கள் தொடர்பான ஒரு அபகீர்த்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு சந்திப்பாகத்தான் இந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன. இது உண்மையிலே என்னதான் இருந்தாலும் எங்களுக்குள்ளாக நாங்கள் அடித்து கொண்டு மோதி கொண்டாலும் ஒரு சர்வதேச பிரதிநிதிகளை, ராஜதந்திரிகளை சந்திக்கின்ற போது ஒரு ஒற்றுமையாக ஒரு அணியாக சந்திக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது என்று சொன்னால், தமிழரசு கட்சிக்குள்ளாக இவ்வளவு தூரம் ஆழமாக இந்த பிளவு நிலை வேரூன்றி இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு நிகழ்வில் தன்னும் உண்மையிலே இப்போ உலக நாடுகள், இந்தியாவே இந்த அரசியல் ஒரு சாக்கடை என்று சொல்கின்ற அளவுக்கு இந்திய அரசியல்லாம் நாங்களுடைய ஒரு முன்னுதாரணமாக இருந்தது. ஒரு அப்படிப்பட்ட ஒரு சாக்கடை அரசியல் நிறைந்த அந்த இந்திய தமிழக அரசியல் கூட ஒரு எதிரெதிராக இருக்கக்கூடிய ஒரு பெரும் ஆளுமைகள் கூட ஒரு நேரடியாக சந்திக்கின்ற போது ஒரு அரசியல் நாகரிகம் கருதி அவர்களுடைய அந்த வெளிப்பாடு என்பது அப்படி இருக்கும்.
அதே போன்று ஒரு உலக நாடுகளில் நீங்கள் பார்த்தால் கூட அந்த அரசியல் நாகரிகம் என்பது ஒரு மிக உச்ச நிலையிலே பேணப்படுகின்ற ஒன்றாக இருக்கும். ஆனால் இங்கே தமிழ் தேசிய அரசியலில் வந்து இப்போ இதே சிவிகே சிவஞானம் அவர்கள் டக்ளஸ் சிவானந்தாவோடு கட்டி ஆறத் தழுவி அவரோடு புன்முறுகல் பூத்து பழைய நினைவுகளை எல்லாம் வெளிப்படுத்துகின்ற ஒரு காட்சிகளை, கண்கொள்ளா காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். டக்ளஸ் சிவானந்தா எப்படிப்பட்டவர், அவருக்கும் தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்துக்கும் எப்படியான பங்களிப்பு இருக்கின்றது, சமகாலத்தில் அவர் எவ்வாறான நிலையில இருக்கின்றார், அவர் கடந்த கால செயல்பாடு என்பது எப்படி, தமிழ் மக்களுடைய விடுதலை அரசியலை குழுதோண்டி புதைத்தல் அவருக்கு என்ன பங்கு இருக்கின்றது என்பதெல்லாம் உலகறிந்த விடயம். தமிழரசு கட்சி எதை நோக்கி பயணிக்கின்றது, அதனுடைய வரலாற்று பின்னணி என்பதும் எல்லோருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கக்கூடிய சிவிகே சிவஞானம் அவர்கள் டக்ளஸ் சிவானந்தாவை சந்தித்து அது ஏதோ ஒரு பெரிய தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு போன்று உருவகப்படுத்துகின்ற அளவுக்கு அவர்களுடைய விடயம் இருந்தது என்று சொன்னால், ஒரு கட்சியைச் சேர்ந்த ஒரு ஸ்ரீதரன் அவர்களை உங்களால் சேர்ந்து ஒரு சந்திக்க முடியாது, இல்லை சேர்ந்து பயணிக்க முடியாது, இல்லை எப்படியான ஒரு ராஜேந்திர சந்திப்புகளிலே அவரோடு ஒன்றாக சந்திக்க முடியாது என்று சொன்னால், நீங்கள் யார் என்கின்ற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கின்றது. ஸ்ரீதரன் அவர்கள் பிரிந்து நிற்கின்றார் என்பது அது வேறு விடயம். நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவராக, ஒரு பதில் தலைவராக இருக்கின்றீர்கள் என்று சொன்னால், அந்த இடங்களிலே எல்லா விடயங்களையும் அனுசரித்து நீங்கள் சுமந்திரனுடைய கைத்தடி என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு தமிழரசு கட்சிக்கான ஒரு அழைப்பு வருகின்ற போது அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவராகவோ இல்லை ஸ்ரீதரன் அவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போது அவரே உள்ளடக்கியதாக அந்த சந்திப்பை நடத்துவதற்கு நீங்கள் இந்த முயற்சி எடுத்தீர்கள் இல்லை? அவரை சகல இடங்களிலுமே ஸ்ரீதரன் அவர்களை முற்றுமுழுதாக ஓரங்கட்டி விட்டு உங்களுடைய சுமந்திரன் சொல்கின்ற விடயத்தை மட்டுமே செய்ய வேண்டும் என்ற நிகழ்ச்சி நிரலில் செயல்படுவர் ஒரு தலைவர் என்கிற பதவியில் இருக்க முடியும். கட்சிக்கே ஒரு தலைவராக இருக்க முடியாது என்ற போது எப்படி தமிழ் தேசிய அரசியலில் நீங்கள் மூத்தவராக, அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி என்று அவரை எப்படி முன்னிலைப்படுத்த முடியும்? சிவிகே சிவஞானம் அவர்கள் செய்கின்ற ஒரு அப்பட்டமான ஒரு மிக மோசமான செயல்பாடு என்றால், இவர் ஏற்கனவே நாங்கள் கூறியிருக்கிறோம். கடந்த மாகாண சபை தேர்தல், மாகாண சபை இடம்பெற்ற போது கூட மாகாண சபையினுடைய ஒரு பேரவைத் தலைவராக நடுநிலைமை வகிக்க வேண்டிய ஒருவர் சுமந்திரனுடைய ஒரு கைத்தடியாக, ஒரு அல்ல கையாக, நம்பிக்கையில்லா பிரேரணை தலைமை தாங்கி கொண்டு போய் ஆளுநரிடம் விக்னேஸ்வரன் அவர்களுக்கு எதிராக முதலமைச்சராக அந்த விக்னேஸ்வரன் அவர்களாக கொடுத்தவரான் இது சிவிகே சிவஞானம். அப்போதே இவர் யார் என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் நாங்கள் மீண்டும் மீண்டும் அதை நினைவுபடுத்த வேண்டியிருக்கின்றது. அவர்களுடைய அரசியல்வாதி அந்த தமிழ் மக்களுக்கு என்னத்தை நாங்கள் செய்ய போகின்றோம்? என்ன அரசியல் நாகரிகத்தை கடத்துகின்றீர்கள்? இல்ல, உங்களுடைய செயல்பாட்டை பார்த்துதான் இனி வரப்போகின்ற இப்போது இருக்கிற அடுத்த தலைமுறையினர் பின்பற்றி வளர வேண்டிய நிலைமையில நீங்கள் எப்படியான இப்படியான விடயங்களை கொண்டு செல்கின்றீர்கள்? டக்ளஸ் சிவானந்தாவோடு உங்களால் புலகாங்கிதம் அடைய முடிகின்றனால ஸ்ரீதரனோடு உங்களால் பயணிக்க முடியாது. அவருக்கு நீங்கள் கட்சி ரீதியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுங்கள். கட்சி ரீதியாக அவர் பிழை செய்தாராக இருந்தால், தவறாக நடந்தார் என்றால், கட்சி கட்டமைப்புகளை மீறி, கட்டுப்பாடுகளை மீறி செயல்படுகின்றார் என்றால் அதுக்குதான் கட்சி கட்டமைப்பு இருக்கின்றது. அதுக்குள்ளாக நடவடிக்கை எடுங்கள். அதை விட்டு நீங்கள் ஒரு துரோகியாகவோ ஒரு தமிழினத்துக்கே துரோகம் செய்த ஒருவரோடு உங்களால் கூடிக்குள்ளாக முடிகின்றது, புலகாங்கிதம் அடைய முடிகின்றது சொன்னால், ஸ்ரீதரன் அவ்வளவு பெரிய தேச துரோகத்தை செய்யவில்லையே. கிடைத்த ஒரு சந்தர்ப்பத்தை வைத்துக் கொண்டு ஸ்ரீதரன் அவர்களுடைய அரசியலை காலி பண்ண வேண்டும், துவம்சம் பண்ண வேண்டும் என்று நினைக்கின்ற சுமந்திரனுடைய நிகழ்ச்சி நிரலை தானே நீங்கள் அரங்கேற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். அப்படி என்றால் எப்படி நாங்கள் உங்களை ஒரு தமிழ் தேசிய அரசியலுடைய மூத்த அரசியல்வாதியாக பார்க்க முடியும்? அது இந்த கனடாவினுடைய புதிய இலங்கைக்கான தூதுவருடைய சந்திப்பிலே அது பட்டவர்த்தனமாக வெளிவந்திருக்கின்றது. நான் நினைக்கிறேன் முதலாவது சந்திப்பு சுமந்திரன் சிவிகே சிவஞானம் தரப்பு சந்தித்து, 2வது சந்திப்பு DTN, 3வது சந்திப்பு தான் ஸ்ரீதரன் அவர்களோடு சந்திப்பு இடம்பெற்றது. நீங்கள் அந்த இடத்தை தவற விட்டதுக்கு பிற்பாடு ஸ்ரீதரன் அவர்களோ இல்லை அவர் சார்ந்திருப்பவர்களோ கனடா தூதுவரோடு தொடர்புகளை ஏற்படுத்தி, இல்லை நாங்கள் வேறு அணியாக செயல்படுகின்றோம், இல்லை நீங்கள் இவரை சந்திக்கணும், இவரான் பாராளுமன்ற குழு, ஏதோ ஒரு விடயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அப்படி அந்த சொல்லப்படுகின்ற போதே தமிழ் தேசிய அரசியலிலே ஒரு கட்சிக்குள்ளாக இருக்கிற பிளவு நிலை என்பது அங்கே ஒரு ராஜேந்திர மட்டத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆக எப்படி தமிழ் தேசிய அரசியலை அவர்கள் நோக்குவார்கள்? இந்த ஒரு விடயத்துக்கு ஒரு கட்சிக்குள்ளாக இப்படியான ஒரு சந்தர்ப்பங்களிலே உங்களால் ஒருங்கிணைந்து செயல்பட முடியாதவர்களினால் இவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் செயல்பட போகின்றோம், எல்லாருக்கும் அழைப்பு விடுகின்றார்கள், வாருங்கள் மீண்டும் ஒரு தாய் பிள்ளைகளாக நாங்கள் ஒன்றாக சேர்ந்து பயணிப்போம் என்று கேலி கூத்தாக இருக்கின்றது. ராமேந்திரன், நீங்கள் கூறிய விடயங்களை கேட்கும் பொழுது ஸ்ரீதரன் தமிழரசு கட்சிக்குள்ள நிலைமைகளை நீங்கள் கூறினீர்கள், எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்று. இதே நேரத்தில்
தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்படுவதற்கு சங்கும் தமிழரசு கட்சியும் சமீபத்தில் பேச்சுவார்த்தைகள் நடத்தினார்கள். அப்படி என்றால் ஏன் அவர்கள் தனித்தனியாக ஒன்றாக சேர்ந்து கனடிய தூதுவரை சந்திக்க முடியவில்லை? உண்மையில் அந்த கேள்வியெல்லாம் எழுகின்றது என்று சொன்னால், இதிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் ஒரு பங்கு இருக்கின்ற, அவர்களும் ஒரு தனியாக இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள். தமிழரசு கட்சியும் தனியே சந்திச்சிருக்கின்றது, கட்சி ரெண்டு தரப்பாக சந்தித்திருக்கின்றார்கள். உண்மையிலே இது தமிழ் தேசிய தரப்பாக நாங்கள் சந்தித்திருக்க வேண்டும். உண்மையிலே இவர்கள் ஒரு சம்பிரதாயபூர்வமான சந்திப்பாக இருந்தாலும் நாங்கள் இனத்தினுடைய பிரதிபலிப்பாக நாங்கள் அந்த விடயங்களை ஒற்றுமையாக செய்திருக்க வேண்டும். அவை நான் ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சியில கூறியிருந்தேன், இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சுவார்த்தை என்பது அதில் ஈடுபடுகின்ற ரெண்டு தரப்புகளுமே தங்கள் நலன்களை முன்னிறுத்தியதாக அவர்கள் ஒற்றுமை கோஷத்தை முன்வைக்கின்றார்கள். அதாவது உள்ளக ரீதியாக தங்களுடைய இருப்பரசியலை தக்க வைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை மறைமுகமாக உள்ளக நோக்கமாக வைத்துக்கொண்டு வெளியே ஏதோ தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தில் இருக்கின்றது, நாங்கள் ஒன்றுபட வேண்டும் என்று ஒரு பொது நிலைப்பாட்டை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். உண்மை அதுவல்ல. உண்மை அதுவாக இருந்திருந்தால் இந்த கனடிய தூதுவருடைய சந்திப்பு தொடர்பான அழைப்பு முதல் யாருக்கு வந்ததோ அது அவர்களுக்கு தான் வெளிச்சம். தமிழரசு கட்சிக்கு வந்திருந்தால் அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட போகின்றோம், இவர்களை அரவணைத்திருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே உடனடியாக மற்ற அவர்கள் அந்த அழைப்பு வருகின்ற போதே அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி இருக்க மாட்டார்கள். இல்லை நாங்கள் தனித்தனி தான் சந்திக்க போறோம், நாங்கள் உங்களோட கதைக்கிறது அவியலோட கதைக்கலாம், அவியலோட கதைக்கிறது உங்களோட கதைக்கலாம் என்று அவையில் சொல்லி இருக்க மாட்டோம். நிச்சயமாக அவர்கள் வரவேற்றிருப்பார்கள். இந்த நிலையை ஏற்படுத்தியது முதல் இவர்களுக்கு வந்ததா முதல் தமிழரசு கட்சிக்கு தான் இந்த சந்தர்ப்பம் வந்திருக்கும். அப்படி வருகின்ற போதே சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் சரியான ஒரு நபராக இருந்திருந்தால் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்படுவோம் வாருங்கள் என்று எல்லோருக்கும் அழைப்பு விடுபவர்கள் குறைந்தபட்சம் இந்த இவர்களோடு இப்போது பேச்சுவார்த்தையில் இருக்கின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை இணைத்தாவது இவர்கள் அந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்க வேண்டும். அதை விட்டு தனித்தனியை சந்தித்தது என்பது இவர்கள் எல்லோருமே இப்படிதான் நாங்கள் அடிக்கடி கூறுவதை போன்று இப்படியான சந்திப்புகள் உயர்மட்ட சந்திப்புகளின் ஊடாகத்தான் தங்களை தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக இவர்கள் வெளிப்படுத்த முற்படுகின்றார்கள். என்றால் இவர்களினால் தமிழ் மக்களுடைய அன்றாட நிகழ்வுகளிலே ஒரு செயல்பாட்டு நிலையிலே இவர்களால் தங்களை தக்க வைக்க முடியாது. ஒரு செயல்பாட்டு நிலைமையில தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக தமிழ் மக்களுடைய தலைமை சக்திகளாக செயல்பட முடியாதவர்கள் இவ்வாறான உயர்மட்ட மேசைகளை பங்கெடுப்பதன் ஊடாக மட்டுமே ரணில் ஜனாதிபதியாகவோ இல்லை அரசாங்கத்தில் யார் முக்கியமானவர்கள் இருந்தாலும் பேச்சுவார்த்தை காலத்தோடு விழுந்து எடுத்துக்கொண்டு ஓடுவது, ராஜதந்திரிகளுடன் இப்படியாக தனித்தனியாக சந்தித்து புகைப்படங்களுக்கு நிற்பது, கூட நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டு அதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வது, இப்படியாக அடையாள ரீதியாகத்தான் இவர்கள்லாம் தமிழ் மக்களுக்கான அரசியலை செய்ய முடிகின்றது. தவிர அது இந்த 2026 ஆண்டு ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட 17வது ஆண்டிலும் அது எங்களுக்கு தொடர்கதையாக இருக்கின்றது என்பதைத்தான் இந்த சந்திப்புகள் எங்களுக்கு உணர்த்தி நிற்கின்றது. ஒரு குறைந்தபட்சம் ஒரு நாட்டுக்கான ஒரு ராஜதந்திரி வந்து அவருக்காக நாங்கள் ஒரு செய்தியை நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம், நாங்கள் எல்லாம் ஒன்றாக இந்த சந்திப்பை மேற்கொள்ள விரும்புகின்றோம் என்று சொல்லியிருந்தால் அவர்கள் நேரத்தை கொடுத்திருப்பார்கள். அப்படி செய்திருந்தால் நிச்சயமாக இந்த ரெண்டு தரப்புகளும் அதற்கான ஒரு நல்லெண்ண வெளிப்பாடாக நாங்கள் அதை பார்த்திருக்க முடியும். உண்மையிலே இதிலே இவர்கள் ஒவ்வொருவரும் தனியே சந்தித்து அவர்கள் வெளியே வந்து தங்களோட கருத்துக்களை நாங்கள் சந்தித்தோம், தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக பேசினோம், தீர்வு தொடர்பாக பேசினோம். அது வழக்கமான சம்பிரதாயம். அங்கே உள்ளுக்கு என்னத்தை கதைத்திருப்பார்கள், அவர்கள் கதைத்தது இவர்களுக்கு விளங்கி இருக்குமா, அதெல்லாம் வேறு விடயம். ஆனால் வெளியே வந்து சொல்லுவது தமிழ் மக்களை ஏமாளிகளாக கருதி கொண்டு தமிழ் மக்களுடைய காதிலே பூச்சுற்றுகின்ற அரசியலை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தமிழ் மக்களை பொறுத்தவரை நிலத்திலும் புலத்திலும் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரையில நாங்கள் எழுப்ப வேண்டிய ஒரே கேள்வி, ஒரு இப்படியான விடயங்களில் தன்னும் உங்களால் ஒன்றாக நின்று ஒருமித்து செயல்பட முடியாது என்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தாமல் பிறகு எப்படி நீங்கள் எங்களுடைய இன விடுதலைக்கான பயணத்திலே நீங்களால் ஆக்கப்பூர்வமாக செயல்பட முடியும்? இதெல்லாம் ஒரு சாதாரண விடயம் அல்ல. ஒரு ராஜதந்திரி ஒரு நாட்டினுடைய ஒரு தூதுவர் வந்து அதை வருகின்ற போது அதுவே நாங்கள் ஒரே அணியாக நின்று கொண்டு அதில் எங்களுக்குள்ளாக அரசியல் வேறுபாடுகள் இருக்கட்டும், தேர்தல் வருகின்ற போது தேர்தல் அரசியலை நாங்கள் சண்டை பிடிப்பது என்பது வேறு. அது நீங்கள் சண்டை பிடித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கான வாக்கை உங்களுக்கான வெற்றியை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இங்கே தமிழரசு கட்சி என்கின்ற ஒரு அரசியல் கட்சியை சந்திப்பதற்காக கனடாவினுடைய தூதுவர் வரவில்லை, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை சந்திப்பதற்கு அவர்கள் வரவில்லை, சிறிதர் நபர்கள் தனியை சந்திப்பதற்கு வரவில்லை, இல்லை வேறு நபர்களை சந்திப்பதற்கு வரவில்லை. நீங்கள் தமிழ் மக்களுடைய தேசிய அரசியலை தலைமை தாங்குகின்ற நிலத்தில் இருக்கின்றீர்கள் என்கின்ற அந்த உயர்வான நிலையில தமிழ் மக்கள் கூட்டாக வழங்கிய அந்த நிலைக்காகத்தான் உங்களுடைய சந்திப்புக்கு அவர்கள் வந்தார்கள். வேறு யாராவது சந்தித்தார்களா? இன்று அப்படி அரசியல் கட்சிகளை சந்திப்பதாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அவர்கள் சந்திப்பை நடத்தினார்களா?
இல்லை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி என்ற ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சியை தனியே சந்தித்தார்களா? இல்லையே. இலங்கை அரசாங்கத்துக்கு மாற்றாக தமிழ் தேசிய அரசியல் தான் இன்று சர்வதேச மட்டத்திலே பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது இன்று வரை. அப்ப அதனுடைய பிரதிபலிப்பு தான் அங்கே வருவ ஜனாதிபதி உள்ளிட்ட முக்கியஸ்தர்களை சந்திப்பதும், இங்கே வடக்குக்கு வந்து தமிழ் தரப்போடு சந்திப்பை நடத்துவதும் என்பது இலங்கையிலே 2 விதமான அரசியல் நிலைப்பாடுகள் இருக்கின்றது, 2 விதமான பின்னணி கொண்ட சமூகங்கள் இருக்கின்றது என்பதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இது. ஏன் அந்த வெளிப்பாட்டை நாங்கள் இப்ப ஒரு எதிர்க்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாசாவை சந்திப்பது வேறு விடயம். ஒரு ஆளுந்தரப்பிலே ஜனாதிபதி பிரதமரோடு சந்திப்பை நடத்துவது, பின்னர் எதிர்க்கட்சி தலைவரோடு சந்திப்பை நடத்துவது என்பது அது ஒட்டுமொத்த இலங்கை அரசியலிலே அவர் எதிர்க்கட்சி தலைவர் என்பது ஒரு எதிர்நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தரப்பினுடைய ஒரு தலைவர் என்ற அடிப்படையில் அவரை சந்திப்பது வேறு விடயம். ஆனால் நாங்கள் தமிழர்கள் தேசமாக தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலைக்காகத்தானே நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அதைத்தானே நீங்கள் சொல்கின்றீர்கள். அப்படி சொல்லிவிட்டு உங்களால் ஒற்றுமையாக செயல்பட முடியாது, ராஜேந்திர மட்ட சந்திப்புகளை கூட ஒரே மேசையில உங்களால் பகிர்ந்து கொள்ள முடியாதுன்னு சொன்னால் பிறகு எப்படி நீங்க தமிழ் மக்களுக்கான விடயங்களை ஒன்றாக முன்னெடுக்க போகின்றீர்கள்? இது கட்சி அரசியல் இல்லையே, இல்லையே தேர்தல் காலம் இல்லையே, தனித்தனி என்றொன்று நாங்கள் எங்களை முன்னிலைப்படுத்துவதற்கு. ஆகவே இது எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸ்ரீதரன் அவர்கள் சுமந்திரன் தரப்பு தனியே சந்தித்ததையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தனியே சந்தித்ததையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது உண்மையிலே சிவிகே சிவஞானம் அவர்கள் இன்று எல்லோருமே சிவிகே சிவஞானத்தை ஏதோ அடுத்த சம்பந்தனுடைய இடத்திலே வைத்துக் கொண்டு அவரை இவர்கள் ஏதோ ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்பி கொண்டு அவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருப்பதற்கு ஒரு தகுதியற்றவர் என்ற என்னுடைய நிலைப்பாடு. இதிலே மாவை சேனாதிராஜா அவர்கள் எவ்வளவு மேல். அவர் இறுதி நேரத்திலே அவர் ஒரு ஆளுமை திறனற்றவராக கட்சியை தன்னுடைய ஒரு தலைவர் என்ற நிலையில இறுக்கமான கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு வழிநடத்த முடியாத ஒரு ஆளுமை குறைபாடோடு இருந்தார் என்பது வேறு விடயம். ஆனால் எல்லோரையுமே அரவணைத்துக் கொண்டு இந்த தேசிய நீரோட்டத்தில், அதாவது தமிழ் தேசிய நீரோட்டத்திலே எல்லோரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும், ஒரு நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும். அவருடைய கையை மீறி சுமந்திரனுடைய வருகைக்கு பின்னர் கட்சியிலே அவருடைய கையை மீறி சம்பந்தன் அவர்களை கையாளுகின்ற ஒருவராக சுமந்திரன் வந்ததுக்கு பிற்பாடு மாவை சேனாதிராஜா ஒரு பல்ல புடுங்கப்பட்ட பாம்பாக இருந்தார். ஒரு டம்மி பீஸாக கட்சி தலைவர் என்ற அளவிலே அவரை வைத்துக் கொண்டுதான் மற்ற விடயங்களை சுமந்திரன் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார். அப்படி இருந்தும் மாவை சேனாதிராஜா அவர்களுடைய போன்று ஸ்ரீதரன் அவர்களை போன்று அல்ல. இப்போது கூட ஸ்ரீதரனுக்கான விமர்சனம், அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் வருகின்ற போதே இபிஆர்எஃப் கட்சியினுடைய கோட்டாவுக்குள்ளால் தான் அவர் உள்ளே வந்து போட்டியிட்டார், அவர் பாரம்பரிய தமிழரசு கட்சியை சேர்ந்தவர் அல்ல என்கின்ற ஒரு விடயத்தை இப்போது முன்வைக்கின்றார்கள். ஆனால் மாவை சேனாதிராஜா அவர்களை அப்படி ஒதுக்கிவிட முடியாது. இப்போது இருப்பவர்களே அவரை தவிர வேறு எவருக்குமே தகுதி இல்லை. தந்தை செல்வா காலத்திலிருந்து தமிழரசு கட்சியிலே வந்து மிக அதிகமாக களமாடி அதிக நாட்கள் இலங்கையிலே ஒரு சிறைவாசம் அனுபவித்த ஒரு அரசியல் போராளி மாவை சேனாதிராஜா அவர்கள். அப்படிப்பட்ட ஒருவரை இவர்கள் தங்களுடைய ஒரு குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக அரசியல் இருந்து அப்புறப்படுத்தி விட முடியாது என்ற நோக்கத்துக்கு காரணத்தால் தான் அவருடைய அந்த பதவி அங்கே தக்க வைக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் அப்படி இருந்தும் அவரால் அந்த சதிகளை கடந்து அந்த கட்சியை சரியான முறையில் கொண்டு நடத்த முடியவில்லை. ஆனால் அந்த ஒரு ஒற்றுமைப்படுத்துகின்ற முயற்சி வருகின்ற போது, மாவை சேனாதிராஜா அவர்கள் தலையிடுகின்ற போது நிச்சயமாக அந்த முயற்சிகள் வெற்றியளிக்காவிட்டாலும் எல்லோரையுமே ஒரு இடத்திலே கூடி பேச வைக்கின்ற அந்த அணுகுமுறையிலே அவரால் வெற்றி பெற முடிந்தது என்றால் அவருடைய அணுகுமுறை, அவருக்கு இருக்கின்ற அந்த முக்கியத்துவம். ஆனால் சிவிக சிவஞானம் அவர்களுக்கு அந்த அருகதை துளி அளவு கூட கிடையாது. ஏன்னால் அவர் பதவிக்காக அங்கும் இங்கும் அலைந்து திரிபவராகத்தான் இருந்தார். இன்று வரை சுமந்திரனோடு ஒட்டி கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அவர் தன்னுடைய எதிர்கால அரசியலில் அந்த இருக்கின்ற தான் சம்பந்தனை போன்று சாகின்ற போது அந்த கதிரையிலிருந்து சாக வேண்டும், அந்த உயரிய பதவிகள் வேண்டும் என்று அந்த ஒரே நோக்கத்துக்காகத்தான் தமிழினத்தையே தமிழ் தேசிய அரசியலையே என்று பலியிடுகின்ற அளவுக்கு சிவிக சிவஞானம் அவர்கள் ஒரு சுயநல பித்து பிடித்தவராக இருக்கின்றார். ஆகவே அவரை ஒருபோதுமே இப்படியான ஒரு நிலைமையிலே, ஏனால் இப்போது ஸ்ரீதரன் அவர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டால் அடுத்த நிலையிலே இவர்கள் கட்சியினுடைய தேசிய மாநாடுகளை நடத்தி இவரை தலைவராகவும் ஒரு செயலாளராகவும் பதில் என்கின்ற நிலை எடுக்கப்பட்டு நேரடியாக தலைவர் செயலாளராக வந்து விடுவார்கள். வந்துவிட்டால் இவர் ஒரு மிக சிறந்த ஒரு அடிமையாக இவர் செயல்பட முடியுமே தவிர, அதாவது சுமந்திரன் தரப்புக்கு ஒரு அடிமையாக சிவிக சிவஞானவர்களால் செயல்பட முடியுமே தவிர தமிழரசு கட்சிக்கோ அதை கடந்த தமிழ் தேசிய அரசியலுக்கோ அவரால் சிறந்த ஒரு தலைமைத்துவத்தை வழங்கவே முடியாது என்பதை இந்த கனடிய தூதுவருடனான இந்த சந்திப்புகளில் இவ்வாறு ஒரு தரப்பாக செயல்படுவதற்கு இணங்கியவர்களே 3 சந்திப்புகளை நடத்தியதன் ஊடாக அந்த விடயம் தான் எங்களுக்கு வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. கனேடிய தூதுவரை சந்தித்த விடயம் தொடர்பாக நீங்கள் தமிழ் தரப்பினுடைய நிலைப்பாட்டை கூறினீர்கள். எனக்கு விளங்கவில்லை. சில வாரங்களாக சில மாதங்களாக ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும், கூட்டாக செயல்பட வேண்டும் என்று இவர்கள் கூறுகின்ற இந்த நேரத்தில் தனித்தனியாக சந்தித்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். இனி இதே நேரத்தில் இப்பொழுது புதிய ஒரு அரசியல் திட்டம் ஒன்று கொண்டு வரப்போகின்றார்கள். அதற்கு நாங்கள் எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று சங்கும் அழைப்பு விடுத்திருக்கிறது. சிவிகே சிவஞானம் தமிழரசு கட்சியும் அழைப்பு விடுத்திருக்கின்றது. ஒரு கனேடிய தூதுவரப்பை சேர்ந்து சந்திக்க முடியாதவர்கள் எப்படி அரசியல் யாப்பு தொடர்பாக சந்தித்து எப்படி செயல்படுவார்கள் என்று நீங்கள் உறவுகளுக்கு கூறுங்கள்.
உண்மை அது ஒரு வேடிக்கையாகத்தான் இருக்கின்ற என்றால் சிவிக சிவஞானம் அவர்கள் தொடர்ச்சியாக என்னால் இப்போ சுமந்திரன் அவர்களுக்கு தெரியும் அவரை நம்புவதற்கு தமிழ் மக்கள் தயாராக இல்லை. ஆகவே சிவிக சிவஞானம் என்கின்ற ஒரு முகமூடியை வைத்துக்கொண்டு அவர் தன்னுடைய அரசியலை முன்னகர்த்தி வருகின்றார். இவ்வாறு சம்பந்தன் அவர்களை ஒரு பொம்மையாக வைத்துக்கொண்டு சம்பந்தன் அவர்களுடைய பெயரில் இவர் அறிக்கைகளை விடுவதும் கடிதங்களை எழுதுவதும் சில விடயங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக வெளிப்படுத்தி வந்தாரோ அதே ஒரு இப்போ தமிழரசு கட்சியினுடைய முகமூடியாக சிவிக சிவஞானத்தை பயன்படுத்தி கொண்டு ஒன்று இப்போ அவர் ஒரு பேசக்கூடிய இயங்கு நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவரை பேச வைக்கின்றார். இல்லை சம்பந்தன் அவர்களை போன்று இவரும் ஒரு ஒரு செயல்பட முடியாத நிலைக்கு வருகின்ற போது அவருடைய பேரில் இவரை அறிக்கைகளை விடுவார், இல்லை இவரை ஏதாவது செய்து கொள்வார். ஆனால் இவர் முழுமையாக இயங்கக்கூடிய நிலைமையில் இருக்கின்ற காரணத்தினால் அவரை வைத்துக்கொண்டு இந்த அரசியலை சுமந்திரன் அவர்கள் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே அவரும் ஒரு ஒற்றுமைக்கான அழைப்பை விடுத்துக் கொண்டிருக்கிறார். இப்போது நேற்றைய தினமும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பிலே ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. புதிய அரசியலமைப்பு வர இருக்கின்றது. அதில் தமிழ் மக்களுக்கு எதிரான விடயங்கள் அரங்கேற காத்திருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்தில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து நாங்கள் ஒரே தரப்பாக நின்று கொண்டு தமிழ் மக்களுக்கான தீர்வு தொடர்பாக முன்வைக்க வேண்டி இருக்கின்றது. அப்படி இல்லை என்று சொன்னால் தமிழ் மக்கள் விரும்பாத ஒன்றை இந்த அரசாங்கம் புதிய அரசியலமைப்பினூடாக கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று அவர்கள் ஒரு 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 அறிக்கை ஊடாக அந்த விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், இது நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லோருக்குமே தெரிந்த விடயம். அப்படி இருக்கின்ற போது அதாவது ஒரு பொதுவான நிலைப்பாடொன்றை முன்னிறுத்தியதாக உங்களுடைய குறுகிய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்ற நீங்கள் பாடுபடுகின்றீர்கள் என்பது அப்பட்டமாக தெரிகின்றது. குறைந்தபட்சம் நாங்கள் ஏற்கனவே கூறியிருக்கின்றோம், சங்கு சைக்கிள் கூட்டணியினுடைய உடைவுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஒரு பிடிவாதமான போக்கும் அவர்களுடைய அந்த ஒரு துடக்கு அரசியல் பார்க்கின்ற நிலைப்பாடும் பிரதான காரணம் என்பது மறக்க முடியாத உண்மை. ஆனால் அதற்கு வழிவகுக்கின்ற வகையிலே அதற்கு சூழமைவுகளை ஏற்படுத்தியதும் உங்களுடைய பொறுப்பு. ஏனால் சொல்வதை போன்று ஊசி இடம் கொடுத்தால்தான் நூல் நுழைய முடியும். நீங்கள் அந்த நிலை அதற்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றீர்கள். குறைந்தபட்சம் நீங்களாவது அவர்களுக்கான ஒரு நெருக்கடியை கொடுத்து அந்த கூட்டணி தொடர்வதற்கோ இல்லை அந்த சங்கு சைக்கிள் கூட்டணி ஊடாக தமிழ் தேசிய அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இல்லை ஒரு அதிலிருந்து கூட்டணியை பலப்படுத்துவதற்கு மேலும் கட்சிகள் அதில் உள்வாங்குவது தொடர்பாக ஏதாவது முயற்சி எடுத்தீர்களா? இல்லை. இப்ப நீங்களும் உள்ளூராட்சி மன்றத்திலே சில அபிலாசைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக சைக்கிளோடு சேர்ந்து செயல்பட்டு விட்டு அவர்கள் அப்படியே போகின்றார்கள் என்பதற்காக அதை காரணமாக வைத்துக் கொண்டு நீங்களும் இப்படியே தனியே இருந்து விட்டு இப்போது சந்தர்ப்பம் கிடைத்தவுடன் வீட்டுக்குள்ளே போய் இப்போது என்று நாடகம் ஆடுகின்றீர்கள். யாருக்குமே இதிலே தகுதி இல்லை. தமிழ் தேசிய அரசியலில் ஒருவரை நோக்கி குறை சொல்லுவதற்கோ இல்லை தமிழ் தேசியம் தொடர்பாக வாருங்கள் ஒன்றாக பயணிப்போம் என்கின்ற அளவிலே முதலிலே இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருந்தது. அவர்கள்லாம் எல்லாவற்றையுமே குழப்பியவர்கள். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு கருத்தியலின் கீழ் சிவில் சமூகம் ஒன்றிணைந்து ஒரு பலம் பொருந்திய தரப்பாக உருவெடுத்த போது அதை குழப்பி அரசியல் சாக்கடைக்குள்ளாக கொண்டு வந்து கலந்ததிலே இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. அவர்களால் அதை குழப்பியவர்கள். அதுக்குள்ளே பேச்சுவார்த்தை என்ற பெயரில் வந்து தங்களுடைய கையில் எடுத்து தங்களுடைய முடிவுகளை திணித்து அந்த பொது கட்டமைப்பை குழப்பி பொது கட்டமைப்புக்குள்ளாகவே பல உடைவுகளை மேற்கொண்டு பொது கட்டமைப்பு என்ற பெயரிலே தங்களுடைய அரசியல் அபிலாசைகளை அதிலே முன்னிலைப்படுத்தி பல்வேறு குழப்பங்கள் எல்லாம் செய்தவர்கள் இதே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி. கடைசியாக அந்த சின்னத்தை சங்கு சின்னத்தை திருடி கொண்டு போய் இன்று அந்த சங்கு சின்னத்தை கொண்டு போய் சுமந்திரனுடைய காலிலே சரணாகதி அடைய வைத்த மிகப்பெரிய பங்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு இருக்கின்றது. அப்படிப்பட்டவர்கள் இந்த அரசியல் ரீதியாக இன்று வந்து வேஷம் போடுகின்றார்கள். ஐயோ தமிழ் மக்கள், நீங்கள் எதை செய்தாலும் இந்த அரசாங்கம் ஒரு விடயத்தை செய்ய முற்படுகின்ற போது அதை தடுப்பதற்குரிய சரியான வழித்தடத்திலே நீங்கள் பயணிக்கவில்லை. வெறுமனே கட்சிகள் இணைவதால் மட்டும் இதை தடுத்து விட முடியாது. ஏன்னால் இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான கட்டத்திலே நாங்கள் நிற்கின்றோம். அது உங்களுக்கு விளங்குதோ இல்லையோ தெரியாது. உங்களுடைய கவலையில் அப்ப தமிழ் தேசமாக தமிழ் மக்களுடைய நிலையில நின்று பார்க்கின்ற எங்களுக்கு இருக்கின்ற கவலை என்பது வேறு, உங்களுக்கு இருக்கின்ற கவலை என்பது வேறு. எங்களுடைய கவலைகள் எல்லாம் தமிழ் தேசிய அரசியலுடைய ஏமாற்றம் என்பது இப்போது இருக்கின்ற அனுரகுமார் திசாநாயக்கா என்கின்ற அந்த பிம்பத்தை நோக்கி மக்கள் அங்கு ஈர்க்கப்பட்டு தேசிய மக்கள் சக்தியினூடாக அணிதிரள்கின்ற தன்மை என்பது நாளுக்கு நாள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. ஒரு நிபந்தனையற்ற முறையிலே நாங்கள் இவ்வாறு ஒரு சிங்கள தேசிய கட்சிக்கு பின்னாலே அணிதிரள்வது என்பது எதிர்காலத்திலே
நாங்கள் மிக பாரிய பின்னடைவுகளை சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம். ஏனென்று சொன்னால் இந்த அரசியல் என்பது உறுதியற்ற தன்மையில இருக்கின்றது. இந்த 5 ஆண்டுகளுக்கு பின்னர் எவ்வாறான அரசியல் நிலைமை இருக்கும், இல்லை அதற்கு முன்னர் தெற்கிலங்கையில் இருக்கின்ற அந்த இனவாத அரசியல் என்பது எப்படியான திருப்பு முனைகளை சந்திக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதம் இல்லை. பண்டாரநாயக்காவுக்கு ஒரே ஒரு துப்பாக்கி தோட்டாதான் அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிவு கொண்டு வந்து அரசியல் நிலவரத்தை தலைகளாக மாற்றியது. அதே போன்று இன்று ஒரு கத்தி மேல் நடப்பதை போன்று அன்று 58ஆம் ஆண்டு 56ஆம் ஆண்டு எப்படியான நிலைமை இருந்ததோ அதே ஒரு நிலைமைதான் இன்றும் இருக்கின்றது. சிங்கள பௌத்த பேரணவாதம் இன்றும் உயிர்ப்போடு இருக்கின்றது. அது எப்போது வேண்டுமென்றாலும் தன்னுடைய கோரப்பற்களை எடுத்து ஆட்சியாளர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்திருப்பதற்கு அது இன்றும் தயங்காது. ஆகவே இன்று 159 என்கின்ற மிருகத்தனமான பெரும்பான்மையோடு என்பிபி அரசாங்கம் காணப்பட்டாலும் சிங்கள பௌத்த பேரணவாதம் அனுமதிக்கின்ற வரைதான் இந்த அரசாங்கம் அந்த பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு செயல்பட முடியும். இல்லை, அவர்கள் விரும்பாத பட்சத்திலே அடுத்த நொடி பொழுதே அரசியல் சூழ்நிலைகள் வேறு விதமாக மாறிவிடும். அவ்வாறு மாறுகின்ற போது எங்களுடைய நிலைமை, இந்த அனுர என்கின்ற மாயைக்குள்ளாக நாங்கள் எங்களுடைய இருப்பையும் தொலைத்து விட்டு எங்களுடைய சொந்த அடையாளத்தையும் தொலைத்து விட்டு திசைகாட்டி என்கின்ற அந்த மோகத்துக்குள்ளாக போன தமிழ் மக்களுடைய நிலைமை அந்தோ பெரிதாகும். இதற்காகத்தான் இத்தனை விலை கொடுத்தோமா? எதிர்ப்பரசியலை இன்று இவர்கள் பலகீனப்படுத்தியதன் காரணமாக இன்று நாங்கள் தேசிய நீரோட்டத்திலே கரைய வேண்டிய நிலைமைக்கு தமிழ் மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் மேலும் எங்களுக்குள் இருக்கின்ற பிளவு நிலை என்பது அதை நோக்கி செல்கின்ற போது இவ்வாறு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிலைகுத்தி விழுந்து தெற்கிலங்கையிலே மீண்டும் ஒரு அரசியல் உறுதிப்பாடற்ற தன்மை வருகின்ற போது தமிழ் மக்களுடைய நிலைமை என்பது மிகப்பெரிய சவாலை நோக்கி அதிலிருந்து மீண்டு வருவது என்பது மிகப்பெரிய கடினமாக இருக்கும். நாங்கள் 2009 முள்ளிவாய்க்காலின் போது ஏற்பட்ட அந்த மன வடுக்கள், அந்த ஒரு தோல்வி மனப்பான்மையை விட அப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற போது எங்களால் மீண்டே வர முடியாத ஒரு நிலைமையிலே அதற்கு பின்னர் முற்றுமுழுதான ஒரு அடிமை வாழ்க்கை தமிழ் மக்கள் மீது சுமத்தப்படும். ஏன்னா நாங்கள் அடையாளத்தை எங்களுக்கு 2009 முள்ளிவாய்க்காலிலே நாங்கள் சந்திக்கின்ற போது எங்களுக்கு ஒரு அடையாளம் இருந்தது, எங்களுக்கான பின்னணி இருந்தது, எங்களுக்கான ஒரு வரலாறு இருந்தது. ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டோ இல்லை 27ஆம் ஆண்டோ அப்படி ஒரு நிலைமை அரசியல் ரீதியாக நாங்கள் தள்ளப்படுவோமாக இருந்தால் எங்களுக்கு அடையாளம் இல்லை, மீண்டு வருவதற்கான தன்னம்பிக்கை இருக்காது, ஒரு முன்மாதிரி இருக்காது. இவ்வளவெல்லாம் செய்து விட்டோம், ஆயுதமேந்தி போராடினோம், ஒன்றும் இல்லை. 17 வருடமாக அரசியல் இணக்க அரசியல் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. இப்போது கடைசியாக இந்த நிலைமையில வந்து விட்டோம், இனி என்ன செய்வது, இப்படியே போற போக்கிலே போகத்தான் வேண்டும் என்கிற அளவுக்கு தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு 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 திக்கு தெரியாத திசையிலே தேசியத்தோடு கலந்து அதனுடைய அடிமைத்தனத்திலே மாறக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இப்படித்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். ஆனால் கட்சிகள் எப்படி பார்க்கின்றது? ஏற்கனவே அர்ஜுனா என்கின்ற ஒருவரை பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கி விட்டார்கள். தேசிய மக்கள் சக்தி சார்பாக 3 கோமாளிகளை பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆக்கி விட்டார்கள். ஆகிய ஒரு 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் தேசியத்துக்கு வர வேண்டிய 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அங்கேன் ராமநாதன், டக்ளஸ் சிவானந்தா போன்றவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் செயல்பட்ட விதம் வேறு. அர்ஜுனா ராமநாதன் மற்றும் தேசிய மக்கள் சக்தி சார்பாக 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் செயல்படுவது என்பது வேறு விடயம். ஆக இதே நிலைமை நாளுக்கு நாள் வலுவடைந்து கொண்டு வந்து இப்போதைய சூழ்நிலையிலே ஒரு தேர்தல் நடக்குமாக இருந்தால், மாகாண சபை தேர்தல் நடக்குமாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தியே மாகாண சபை, வடக்கு மாகாண சபையிலே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆகவே அந்த அடிப்படையில் அரசியல் ரீதியாக தங்களுடைய பிரதிநிதித்துவம் அடிபட்டு போய்விட போகின்றது என்கின்ற ஒரு கவலையிலே தான் இவர்கள் இருக்கின்றார்கள். அதை வெளிப்படையாக சொல்ல முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப அதுக்கு ஒரு முகமூடி தேவைப்படுகின்றது, புதிய அரசியலை பெறப்போகின்றது. இந்த புதிய அரசியலமைப்பினூடாக தமிழ் மக்கள் ஒரு ஆபத்தை சந்திக்க போகின்றார் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு ஒற்றுமை முயற்சி எடுத்த போது அப்போது எங்கே போனது உங்களுக்கு இந்த ஞானம்? அப்போதே நீங்கள் இதற்கு கை கொடுக்கவில்லை. இதே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக செல்வம் மடக்கலநாதனும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அதிலே உரையாடினார். ஏன் நீங்கள் அந்த அழுத்தத்தை தமிழரசு கட்சிக்கு கொடுக்கவில்லை? அப்போதெல்லாம் இருந்துவிட்டு இப்போது வந்து நின்று கொண்டு சுடலை ஞானம் வந்ததை போன்று இப்போது வந்து நீங்கள் பேசுகின்றீர்கள். உங்களுடைய நோக்கம் என்ன? நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தொடக்க அரசியலை நாங்கள் இன்று வரை மூர்க்கத்தனமாக இருக்கின்ற ஒரு தரப்பாக நாங்கள் இருக்கிறோம். அது கட்சியோ தனி மனித எதிர்ப்போ அல்ல. தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலையை படுகொலியிலே தள்ளியதிலே பாரிய பங்கு அவர்களுக்கு இருக்கின்றது, மறக்க முடியாத உண்மை. ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எடுத்த அந்த முயற்சி நாங்கள் இன்றும் வரவேற்கின்றோம். அன்றும் வரவேற்றோம், இன்றும் வரவேற்கின்றோம். எப்போதும் அதை சொல்வோம். என்றால் அது காலத்தின் தேவையார்ந்து மேற்கொள்ளப்பட்ட முயற்சி. அந்த முயற்சியை குழப்பியவர்கள், அந்த முயற்சியை பலகீனப்படுத்தியவர்கள் இன்று வந்து நின்று கொண்டு புதிய அரசியலமைப்பு தமிழ் மக்களுக்கு ஆபத்து வரப்போகின்றது, ஆகவே வாருங்கள் எல்லோரும் சேர்ந்து அதை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் எந்த விதத்தில் நியாயம்? ஆகவே இது முழுக்க நாங்கள் சொன்ன தமிழ் மக்களுடைய நிலையில் நின்று நாங்கள் பார்க்கின்ற தமிழ் தேசியத்துக்கான ஆபத்தை விளங்கி கொண்டவர்களாக இவர்கள் இருந்தாலும்
அவருடைய முழுக்க அவருடைய நோக்கம் என்பது தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் அவர்கள் இந்த அழைப்பை விடுவார்கள். ஆகவே இது ஒரு அந்த முதலை ஏமாற்றி தன் மீது சவாரி செய்ய விட்டு ஆற்றினுடைய நடுப்பகுதியில கொண்டு போய் அதை இரியாக்கியதை போன்ற ஒரு நிலைதான் இந்த இவர்களுடைய அழைப்பு. அது எவராக இருந்தாலும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கட்டும், இல்லை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இருக்கட்டும், தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், எல்லோருமே இதுக்கு விதிவிலக்கு அல்ல. ஆக இவர்களுக்கு மீண்டும் ஒரு பாடத்தை தமிழ் மக்கள் ஒரு ஒரு வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு பாடத்தை இவர்கள் தமிழ் மக்கள் வழங்குகின்ற ஒரு நிலைமை வருமாக இருந்தால் அது இவர்களுக்கான பாடம் என்கின்ற நிலையிலே நாங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையிலே இருக்காது. ஏனால் அந்த நிலை என்பது தமிழ் தேசிய அரசியலை முற்றுமுழுதாக சிங்கள தேசிய அரசியலுக்குள் கரைத்து விடுகின்ற ஒரு அபாயகரமான ஒரு திருப்பு முனையாகத்தான் இந்த மாகாண சபை தேர்தல் அமைய போகின்ற. ஆகவே இந்த நேரத்திலாவது இப்படியான உங்களுடைய சொந்த சுயலாப அரசியல் கணக்குகளை எல்லாம் கடந்து தேசமாக தமிழ் மக்களை திரட்டி இந்த ஆபத்திலிருந்து எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலையும் தமிழ் தேசிய இனத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் சிவில் அமைப்புகள் எவ்வளவு காத்திரமான நிலையிலே மேலெழுந்து வந்ததோ அதற்கான ஒரு சூழமைப்பை ஏற்படுத்தி சிவில் அமைப்புகளுடைய பங்கு பெற்றுதலோடு நீங்கள் இந்த தமிழ் தேசிய அரசியலை நீங்கள் தொடர்ந்து பயணிப்பதற்கு நீங்கள் நடவடிக்கைகள் எடுப்பீர்களாக இருந்தால் அதுதான் இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கும் என்பதைத்தான் இந்த இடத்துல என்னால் ஆணித்தரமாக கூற முடியும். நன்றி ராமேந்திரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து புதிதாக நியமிக்கப்பட்ட கனேடிய தூதுவரை தமிழ் தரப்பினர் சந்தித்த அந்த விடயங்களை, தனித்தனியாக சந்தித்த விடயங்களையும் நீங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கு நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.